இப்போ நீங்களும் ஹவுஸ் ஓனர் ஆகலாம். மேலும் அறிய urbanrise.in வெப்சைட்டை பார்க்கவும். இப்படி பண்றீங்களாமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். எனக்கு அந்த ரவுடி ஃபுட்பால் ஆங்கிள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது. அது பிளெண்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். அது ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அந்த ஃபேன் சர்வீஸை முடிச்சிடுறாங்க. நான் விஜய் ஃபைட், விஜய் காமெடி, விஜய் ரொமான்ஸ், விஜய் இது வாட் எவர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ராயப்பன் அவர்கள் வந்து வெறும் கப்பு முக்கியம்னு சொல்கிற வசனம் மட்டுமே இந்த என்டையர் ஃபில்மோட விஷனை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டைல்யூட்டடாக இருந்தது. இஸ் வாட் ஐ ஃபீல். த என்டையர் ஃபில்ம் வாஸ் எபிசோடிக். இங்கே அவங்க சாக்கரையே பெருசாக காட்டணும்னு நினச்சது நல்ல விஷயம் தான். தலைவர் ஒரு காலத்தில் ஒரு ஃபேஸில் இருந்தார். ஒரு முத்து, படையப்பா, அண்ணாமலை, ஒவ்வொரு காட்சிக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் வில் ஹேவ் ப்ரெசன்ஸ் அண்ட் எல்லா எமோஷனுக்கும் க்ளோஷர் இருக்கும். ஒன் சென்ட்ரல் தீம் ஒன்று இருக்கும். அதை இப்போ விஜய் அஜித் படங்களில் நம்ம பரவலாக பார்க்க ஆரம்பிக்கணும். I definitely prefer Karthi as a Parthi Viran and this kind of movie. Dhiran அந்த உள்ள ஒரு அனிமல் மாதிரி வந்த மாதிரி, you know, he does that so well. ஒரு கேமிங் செட்டப் மாதிரி இருந்தது படம். வாரமலர்லாம் ஒரு கேம் போடுவாங்க தெரியுமா, ப்ளீஸ் ஹெல்ப் த ராட் ரீச் த சீஸ் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருந்தது, which I really like. I found it a competent genre film, but எனக்கு ஒரு அளவுக்கு மேலே I couldn't get involved in that film because the characters are very flat. எல்லாமே ரொம்ப ஜெனரிக்காக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சொல்லாமல் கலாய்ச்ச மாதிரி நிறைய விஷயங்கள். மரியான் ஜார்ஜுக்கு ஹீரோ மாதிரி ஒரு டிகோ ஷாட்டு, லுங்கி போட்ட அவன் கையில் பசூக்கா. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் அபவுட் சினிமா. இதே வந்து ஒரு மாஸ் படத்தில் வந்து நம்ம வந்து துளி கூட யோசிக்க மாட்டோம். பட் அதே ஒரு டெக்ஸ்டர் கிரிட்டி ஃபிலிமில் வந்தால் என்னடா அது இந்த படத்தில் போய் இதெல்லாம் வருதுன்னு ஒரு மாதிரி ஒரு பிஹைண்ட் ஓட்ஸ் மாற்றி யோசிவது அக்னி. இந்த எபிசோட நம்ம கூட ஃபிலிம் கம்பேனியன் பரத்வாஜ் ரங்கன் அண்ட் ஓப்பன் பண்ண அபிஷேக் ராஜா இருக்காங்க. வணக்கம். ஸோ பிகில் அண்ட் கைதி 2 பிக் ரிலீசஸ் ஆன் தீபாவளி டே. இந்த படங்களுடைய குறை நிறைகள் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் பிகில். மேஜராக சில விஷயங்களை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலான்னு கூட தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், தளபதி படம்னா கண்டிப்பாக எல்லோரும் வரப்போகிறாங்க, அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. ஸோ அந்த ஃபுட்பாலோட ஆத்தென்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிஜமாக ஒரு 11 ஃபுட்பால் பிளேயர்ஸே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அவங்கள நடிக்க வைக்கிறதுன்றது ஒரு சின்ன ஒர்க் ஷாப் கொடுத்துருந்தா எமோட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அட்லி இவர்கள் அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூலாம் அதை தாண்டிலாம் போயிட்டார், அந்த லெவல் தாண்டிலாம் போயாச்சு. ஸோ தட் வாஸ் ஒன் திங். ஆனால் அவர் கிளியராக ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது கில்லி மாதிரின்னு. பட் ஸ்டில் கில்லியில் அந்த கபடிக்கான ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். இங்கே வந்து ஐ வாண்டட் மோர் சாக்கர் டு ஹேப்பன் பர்சனலி. ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய பேக் ஸ்டோரிஸ், வேம்புக்கு பேக் ஸ்டோரி இல்லை, பட் அனிதாவோட கேரக்டருக்கும் அவங்க வர்ஷா புலமா அவங்க ப்ளே பண்ண கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரிஸ் இருந்தது. தட் தோ ஜஸ்டிஃபைட் தி மொமெண்டம் ஆஃப் த ஃபில்ம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ராயப்பன் அவர்கள் வந்து வெறும் கப்பு முக்கியம்னு சொல்கிற வசனம் மட்டுமே இந்த என்டையர் ஃபில்மோட விஷனை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டைல்யூட்டடாக இருந்தது. இஸ் வாட் ஐ ஃபீல். பிகாஸ் தளபதி படங்களில் ஒன் ஆஃப் தி நைசஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் சீன்ஸ். ஐ லைக் ஹவு த ஃபில்ம் ஸ்டார்டட் ஆஃப். இப்போ ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த கம்யூனிட்டியில் ஒரு பொண்ணு நல்ல ஃபுட்பால் விளையாட தெரிஞ்ச ஒரு பொண்ணை வீட்டில் விளையாட விடலை. அதுக்கு ராயப்பன் வந்து ஒரு சொல்லி அந்த பொண்ணை விளையாட விடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்டோரியில் மைக்கேலுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடச்சி. அந்த மாதிரி ப்ராபப்ளி இஃப் த ஃபில்ம் ஹேட் நகர்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் வென் சிங்கப்பெண்ணை ஹேப்பன்ட் அண்ட் வென் மைக்கேல் பிகம் சீரியஸ், தட் 1 versus 11 செகண்ட் ஹாஃபில் பேசின உள்ளே போயிட்டு பேசின அந்த மாதிரி சில ஹை பாயிண்ட்ஸ். ஐ ஃபீல் த என்டையர் ஃபில்ம் வாஸ் எபிசோடிக்காக படம் நல்லா இருந்தது, நிறைய காட்சிகள் நல்லா இருந்தது. அண்ட் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஸ்டேஜ் பண்ணுறது, இது விஷன் பை இந்த ஸ்டோரி, தட்ஸ் ஆல் ஃபைன். பட் டங்கலே நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். அந்த கதை அவ்வளோ ஆழமாக இருக்குது, பளிச்சுன்னு மூஞ்சில் அடிக்குதுன்னா 2 ஆக்டர்ஸ் ஹூ வேர் ட்ரெயின் டு பிகம் ஆத்தென்டிக். இங்கே அவங்க சாக்கரையே பெருசாக காட்டணும்னு நினச்சது நல்ல விஷயம் தான். பட் தட் டுக் மீ அவே ஃப்ரம் த ஸ்டோரிஸ் வாட் ஐ ஃபெல்ட். ப்ளஸ் விஜய் சாரை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. மற்றவங்க அனிதா பேக் ஸ்டோரி வர வரைக்கும் உட்காந்து குட்டி கதை சொல்லி கதவை தட்டுற வரைக்குமே என்னால் படத்துக்குள்ளே பெருசாக போக முடியும். ஸோ உங்களுக்கு அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய வியூஸ்? எனக்கு வந்து ஐ தாட் இட் வாஸ் கிளவர்லி ஹேண்டில். பிகாஸ் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அந்த ஃபேன் சர்வீஸை முடிச்சிடுறாங்க. நான் விஜய் ஃபைட், விஜய் காமெடி, விஜய் ரொமான்ஸ், விஜய் இது வாட் எவர். அது லைக் ஹீ செட் அந்த ரொமான்ஸில் ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை. பட் ஐ தாட் அந்த ஒன்ஸ் that is out of the way and once the story actually begins, அது it really ரொம்ப ஸ்மூத்தாக போகிறது. பிகாஸ் ராயப்பனோட விஷயம் வந்து அவரோட பையன் வந்து ஒரு கப்போட வரணும்னு. ஆனால் அந்த பையன் கப்போட வராமல் அந்த பையன் கோச் பண்ணுற டீம் ஆஃப் விமன் கப்போட திரும்பி வருது. இந்த மாதிரிலாம் நிறைய லிட்டில் திங்ஸ் தே ஹெட் டான். லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து
லைக் அவங்க வந்து லைக் விஜய் அண்ட் நயன்தாரா வந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் அந்த டாம்ராம் வீட்டுக்கு போவாங்கல்ல, அந்த வீட்டில் அவங்க வந்து விஜய் வந்து பேச ஆரம்பிப்பார். நயன்தாரா வந்து ஷீல் கீப் ஹர் ஹேண்ட் ஓவர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஷீல் சே இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஷீ சேயிங் ஓகே ஐ வில் ஹேண்டில் திஸ் அண்ட் ஷீ ஸ்பீக்ஸ் யூனோ. ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் திஸ் செட் ஓகே எனிவே விஜய் வந்து அடுத்த அந்த ஆசிட் அட்டாக் விக்டிம்காக அவர்கிட்டயே போய் ஒரு சிங்கிள் ஷாட்டில் நம்ம போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்சாக அவரே பேசாமல் அவங்கள பேச வைக்கலாம். ஸோ அவங்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் இது கொடுத்துருந்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு லைக் அந்த மெயின் வில்லனை தள்ளிட்டு இந்த விமென் ஃபேஸ் பண்ணுற ஃபியர்ஸை வந்து மெயின் வில்லனாக காமிச்சிருந்தாங்க. லைக் ஆக்சுவலி நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் இதுவாக கொடுத்தாலும் only when we face our fears will we get that out of our head. ஓரளவுக்கு மேலே I really got into it. I'm not thinking it's a great film or something like that because they could have pushed more. I thought the cinematography it was ஒரு gloss level தாண்டல. It was just basically லைக் எல்லாத்தையுமே ஒரு பிரம்மாண்டமாக காமிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுவே தவிர ஒன்றும் பெருசாக இது போகலை. பட் ஐ தாட் த ஃபில்ம் ரியலி ஹெல்ட் மை அட்டென்ஷன் பிகாஸ் த ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி லைக் க்ளீன் அண்ட் கோஹெரண்ட். ஒரு இன்சிடென்ட்லேருந்து இன்னொரு இன்சிடென்ட் போய் அந்த இன்சிடென்ட்லேருந்து இன்னொரு இன்சிடென்ட் போய் ஒரு க்ளீனாக இருந்தது. லைக் இட் வாஸ் நாட் லைக் யூனோ இட் வாஸ் நாட் அண்ட் ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரை தாண்டி ஐ வாஸ் ஓகே வித் த ஃபில்ம். அண்ட் நீங்கள் உங்கள் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி கடைசியில் கிளைமேக்ஸில் விஜய் சார் வந்து அந்த பெண்களை விளையாட விட்டுட்டு இவர் பின்னாடி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ஃப்ரம் மிஸ் சைடுன்னு நினைக்கிறேன் நான். யா ஐ திங்க் இட்ஸ் வெரி அன்யூஷுவல் டு ஃபைண்ட் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கிளைமேக்ஸ் பிளாக்கே வந்து நான் பின்னாடி தான் இருக்கேன். சி அல்டிமேட்லி திஸ் இஸ் அ விஜய் மூவி. இட் இஸ் நாட் அபவுட் தோஸ் விமென் இன் த சென்ஸ் தட் இப்போ வேற ஒரு படத்தில் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கும் லைக் கெமிக்கல் கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இதில் இட்ஸ் திஸ் டீம். ஸோ அல்டிமேட்லி இட்ஸ் அபவுட் ஹிம். இட்ஸ் நாட் அபவுட் தீஸ் விமென் அட் ஆல். So I don't know why people are calling it an empowerment movie. It's not an empowerment movie. This team is a project for Vijay to handle. But under our context la vechitu there are so many moments where he was scaling back. And maybe that's why the fans are getting such mixed reviews because Vijay they don't get to see more of Vijay in maybe they want to see more of Vijay and like you know less of all these other people. இந்த மாதிரி படங்கள்ல the usual attitude is சும்மா என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க அண்ட் தே ஹேவ் பீன் அக்செப்டிங் இட் ஸோ ஃபார். பட் ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி எழுதி ஒரு கொஞ்சம் விமென்க்கு இது பண்ணி க்ளோஷரே இல்லாமல் இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு க்ளோஷர் அப்படியே அது சும்மா ஏதோ சீன் வந்துகிட்டே இருக்கும் அது இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்ரி கேரக்டர் இஸ் க்ளீன்லி பில்ட். I'm not saying it's greatly imaginatively built, but there's a cleanness and coherence எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். எனக்கு அந்த ஹூலிகன் அதாவது அந்த எப்படி சொல்கிறது அந்த ரவுடி சாக்கர் ஆங்கிளே ஃபுட்பால் ஆங்கிளே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது. அது பிளெண்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ். அதுவே ஐ ஃபவுண்ட் இட் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் என்னன்னா ஐஎம் விஜயன் அவர் பர்சனலாக அவரை பற்றி தெரிஞ்சவங்க அவர் ஃபுட்பால் விளாட்லேன்னு வேணால் நினைக்கலாமே தவிர பார்க்குறதுக்கு நிஜமாகவே ஒரு செம பவர்ஃபுல் வில்லனாக தான் இருந்தார். ஜாக்கி ஸ்ட்ராஃப் தான் வில்லன் அல்டிமேட் வில்லன்ற அந்த ஒரு சஸ்பென்ஸ் ரிவீல் கொஞ்சம் டைல்யூட் ஆனதாக இருக்கட்டும். இல்லை இந்த ராயப்பனுக்கும் ஐஎம் விஜயன் தான் டேனியல் பாலாஜியோட அப்பாவுக்கும் கோரில் என்ன தான் பிரச்சனை. இப்போ இந்துஜா ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாங்க தளபதியை பார்த்த உடனே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் மொமெண்டம் பில்ட் ஆகி ஏன் கத்துறாங்க. ப்ளஸ் அங்கே வந்து ஃபுட்பால் அந்த ஒடிவு காலேட் அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த தாத்தா ஜீப்லேயே நிறைய அவருக்கு ஏன் மைக்கேல தெரியல. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மைக்கேல் விளையாடி இருக்கார். மேபி அவரை பிகில்னு சொல்கிறது கழுத்தில் குத்து வாங்கின கதிர் எப்படி மொத்த ஃப்ளாஷ்பேக்கையும் பேச முடியும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஸ்பாய்லராக சொல்லிட முடியாதுன்றதுனால தான் ரிவ்யூவில் சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு சொல்லிடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ் ஃபிலிம்ஸில் தலைவர் ஒரு காலத்தில் ஒரு ஃபேஸில் இருந்தார். ஒரு முத்து படையப்பா அண்ணாமலை இந்த டயத்துலலாம் பார்த்தோன்னா இவர் சொல்கிற அந்த சென்சிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த படங்களில் இருக்கும். ஒவ்வொரு காட்சிக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரும் வில் ஹேவ் ப்ரெசன்ஸ் அண்ட் எல்லா எமோஷனுக்கும் க்ளோஷர் இருக்கும். ஒன் சென்ட்ரல் தீம் ஒன்று இருக்கும். அதை இப்போ விஜய் அஜித் படங்களில் நம்ம பரவலாக பார்க்க ஆரம்பிக்கணும். பட் ஐ திங்க் த வே திங்ஸ் வர் ஸ்டேஜ்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது இன்னொரு சங்கர்ன்றதெல்லாம் தாண்டி வேறு ஒரு சங்கர்ன்ற மாதிரி அட்லீஸ்ட் கோயிங் டுவர்ட்ஸ் அ டைரக்ஷன் வேர் இஸ் ட்ரைங் டு கிரியேட் இஸ் ஓன் வேர்ல்டு. ப்ரீவியஸ் படங்கள்லேருந்து ஐடியாஸ் பாரோ பண்ணுறாரு. பட் ஃபார் மீ மெர்சல்ஸ் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் அண்ட் தெரி ஆஸ் அ ப்ரோட்டோடைப் விஜய் ஃபில்ம் ஐ ரியலி லைக் இட். பிகில் ஐ திங்க் அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் தொப்பி போட்டுட்டு சைடில் கோச் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸு அது எல்லாமே ஐ ஜஸ்ட் வாண்டட் த சாக்கர் டு பி ஐ மீன் ஃபுட்பால் டு பி லாட் மோர். அதில் ஸ்பைக்கே க்ரியேட் ஆகலை. அவங்க எல்லாமே மாண்டாஜ் மேட்ச் மாதிரி தான் இருந்தது. அந்த ஆப்போனன்ட் டீமில் வந்து யாராவது ஒரு கேரக்டர் ஒரு பில்டு இருந்தால் தான் அவங்க தோத்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி சில எமோஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப
அப்படியே போயிடுச்சு. ஃபுட்பால் மேட்சஸ் பற்றி நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி தானா, உங்களுக்கும் அதே பெர்ஸ்பெக்டிவ் தானா? ஸோ இந்த படத்துக்கு இது இவ்வளோ தான் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் இதுக்கு மேலே போனீங்கன்னா இஃப் யூ ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் த கேம், I think Dangal is again a wrong example for this movie because that's a very different mode of storytelling. That's what I'm saying. So you have to remember it's a mass film. And the mass filmல அதுக்குரிய லாஜிக்கை வச்சு they've kind of done it well. See, the thing is, it was reasonably exciting to watch, but I really wish, and the football matches after a time they became predictable. There is no doubt that this Vijay's team is going to win. That's that nature of that. ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னாலே ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க ஒருத்தவங்க So தோப்பாங்க. there is no சென்னை doubt. 28 தான் அதுவும் முதல்ல விஜய் படத்துல விஜய் கோச் பண்ண ஒரு டீம் அந்த வந்து team தான் ஜெயிக்குங்கிறது obvious ஆ அது ஆப்வியஸ். ஸோ அதில் வந்து பெருசாக ஸ்ட்ராட்டஜி போட்டு ஜெயிப்பாங்க அதெல்லாம் ஐ தாட் பி அ டைம் வேஸ்ட் பிகாஸ் கிளியர்லி த திங் இஸ் கோயிங் டு பி வெரி ஆப்வியஸ். பட் தட்ஸ் ஆல். ஸோ ஐ வாஸ் ஓகே வித் தட் லிமிட்டட் அமௌண்ட் தட் தே டிவோட். அது அஃப்கோர்ஸ் அது ரொம்ப முக்கியமான ஆங்கிள் தான். கேமாவே அது ஒரு ஒரே ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவங்க அந்த ஃப்ரீ கிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ரூபன் மைட் ஹவ் அது அப்படியே தட் ஷாட் வாஸ் மை ஃபேவரட் ஷாட். படமாவே எனக்கு அது ஒரு ரொம்ப நல்ல ப்ளஸ் எனக்கு ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரஹ்மான் சாரோட இசையை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான ஒரு அது ஐ டோன்ட் நோ நான் அது எப்படி, பட் இவ்வளோ வருஷமாக கன்சியூம் பண்ணதுனால ஐ திங்க் ஐ கேன் டாக். எனக்குலாம் ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே விட்டா மாதிரியே இருந்தது. ட்ரெய்லரில் நீ பார்க்கும்போது ஒரு பிங்க் பேந்தர் மியூசிக்லாம் வச்சு பிளாக் பேந்தர் மியூசிக்லாம் வரும். அந்த வெளியில் பசங்களோட சண்டை போடலாமான்னு ஒன்று அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்னு நினச்சேன் கட் சாங்ஸாகவே. பட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்பம் ஒர்க் ஆச்சு அவ்வளோக்கு எவ்வளோ அந்த 2 கட் சாங் எனக்கு ரொம்ப மேஜராக ஒர்க் ஆச்சு செகண்ட் ஹாஃபில். ராயப்பன் இறந்ததுக்கப்புறம் போடுற பாட்டாக இருக்கட்டும், கடைசியில் இருக்கிற அந்த 2 சாங்ஸுமே எனக்கு ரொம்ப ஹெவியாக ஒர்க் ஆச்சு. ஐ திங்க் இன்னும் ஆர்ஆர் புஷ் பண்ணி ப்ராப்ளி இன்னும் நிறைய மாஸ் படங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய ரீகால் வேல்யூவாகவே இருக்குது. அன்லஸ் யூ ஹாவ் அ கியூ லைக் அ மியூசிக்கல் கியூ வந்தால் தான் உனக்கு ஐ எம் பேக் அப்படின்னு லேண்ட் ஆகும். ஸோ தோஸ் வேர் திங்ஸ் தட் ஐ ரியலி மிஸ்ட். அது ஒருவேளை ஒரு லவுடாக வைக்காம கொஞ்சம் சட்டில் அது சட்டிலாகவும் பண்ணலாம். சட்டில் இஸ் ஸ்டில் மியூசிக் அவுட் தேர்ல. அதே மாதிரி அட்லி இஸ் காட் ஹிஸ் வே ஆஃப் பிக்சரைசிங் ட்ராமா. நிஜமாகவே அந்த பொண்ணு மூஞ்சில் ஆசிட் விழுமோ வந்து அந்த மொத்த மூஞ்சி எரியறது ஒரு ஸ்டே இருக்கும்ல, அங்கே தான் நீ வந்து நில கொலைஞ்சு அப்படியே. ஸோ ஐ திங்க் அதே மாதிரி மாதரை பிளேஸ் மட்டுமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ராயப்பன் ஒன் திங் எனக்கு அவர் ஏஜ்டு பர்சனாகவே பார்க்க முடியலையா. என்னதான் ஏஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சதுயா தட்ஸ் தேர். பட் என்னதான் ஏஜிங் பண்ணி வெள்ளை பெயிண்ட் அடித்தாலும் கச்சு நிற்கிறாரு அப்படி. அவரை கொஞ்சம் அவர் அந்த திக்கி பேசின மேனரிசமாக இருக்கட்டும் ஐ லைக். இஃப் நாட் ஃபார் ராயப்பன் அதுதானே அவரோட விஷன் தானே படம். ஸோ எனக்கு வாய்ஸ் லெவலில் ஒரு ஒர்க் ஷாப்லாம் போனாராம், செஞ்சுட்டா போச்சு. அது இப்போ ஒரு இதுவாகவே ஆயிடுச்சு, ஒரு யூசேஜாகவே ஆயிடுச்சு. பட் ஐ தாட் அந்த இதில் நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் த சீன்ஸ் டுகெதர் வர் வெரி நைஸ். ஒரு மாதிரி அதுலேயே ஒரு இமோஷன் இருந்தது. இட் வாஸ் அண்ட் ஐ லைக் இட் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் நைஸ் திங். விவேக் ஐ ஃபெல்ட் எனக்கு ரொம்ப லைவ்லியாக இருந்தது. அவரோட ரொம்ப பழைய விவேக் பார்த்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப். 3-4 சீன் தான், பட் இட் ஸ்டில் ஹேட் அ லாட் ஆஃப் லைவ்லினஸ் இன் இட். ஸோ கைதி எப்படி ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? ஐ ஃபவுண்ட் இட் அ காம்பிடென்ட் ஜானர் ஃபிலிம். பட் எனக்கு ஒரு அளவுக்கு மேலே ஐ couldn't get involved in that film பிகாஸ் அது the characters are very flat. அவரோட ஃப்ளாஷ்பேக்கும் அவர் சொல்கிற விதம் ஐ ரியலி லைக் த ஃபேக்ட் தட் they didn't deviate from the timeline of the film and go back to a flashback. அப்பயே அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. பட் என்னமோ எல்லாமே ரொம்ப ஜெனரிக்காக இருந்த மாதிரி இருந்தது. அவரோட ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப ஜெனரிக்காக இருந்தது. அவர் அந்த ஜிமிக்கி வாங்குகிற சீனு அது கரெக்டாக அவர் சென்ஸே இருக்காதான். அவர் கண்ணுக்கு முன்னாடி அந்த ஜிமிக்கி விழும், அது மேலே அவர் கால் விழும், அதுக்கப்புறம் உடனே ரோஷமாக எழுந்துப்பார். ஸோ ஆல் தோஸ் that it's very strange about cinema. இதே வந்து ஒரு மாஸ் படத்தில் வந்து நம்ம வந்து துளி கூட யோசிக்க மாட்டோம். வந்து இட் நேச்சுரலாக இருக்கும் பிகாஸ் அந்த வேர்ல்டே அந்த மாதிரி ஒரு ஓவ்ளோன் வேர்ல்டு. பட் அதே ஒரு டெக்ஸ்டர்ட் கிரிட்டி ஃபிலிமில் வந்தால் என்னடா அது இந்த படத்தில் போய் இதெல்லாம் வருதுன்னு ஒரு மாதிரி ஒரு இது இருக்குல்ல. ஐ ஃபெல்ட் தட் த்ரூ அவுட் த ஃபிலிம். அது எனக்கு அந்த ஒரு ரொம்ப ஜெனரிக்காக இருந்தது அந்த படம். அண்ட் ஐ அட்மிட் தட் பார்ட் ஆஃப் இட் மே பி மை ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் both Karthi and Lokesh Kanakraj because I thought for Karthi's own thing that was a very good movie because our vandu I definitely prefer Karthi as a hardened person compared to our the city boy vara padangala the Payya Dev இந்த படங்கள்லாம் I feel he's much better much better in Parthiviran and this kind of movie Dhiran அந்த உள்ள ஒரு animal மாதிரி வந்த மாதிரி he does that so well. But it looked like இந்த படம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் த படம் கார்த்திகாக பண்ணது, இந்த பார்ட்ஸ் வந்து லோகேஷ்காக பண்ண அந்த மாதிரி ஏதோ ஒரு வியர்ட் ஸ்பிளிட் இருந்தது which is exactly the same split that I felt in Petta.
ஒரு weird, it doesn't come together for me. But you love the film, right? Yeah, I liked it. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப I found it to be very dry, as you said. மேஜர் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே மொதல் 10-15 நிமிஷம் கான்ஃப்ளிக்ட் இல்லை, the whole story. அதான் இதுதான். ஸோ ரெண்டாவது வாட்டி நரேன் வந்து அந்த ஜீப்புக்கு போய் உள்ளே உட்காந்துருக்கிறது கார்த்தி தான், உனக்கு லாரி ஓட்ட தெரியுமான்ற வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் ஒன்று க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டர்னு ஒரு ட்ராவல் ஒன்று இருந்தது. எனக்கு படமாக பார்க்கும்பொழுது, ஹோல்சமாக பார்க்கும்போது அந்த ஜான்ராவை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண விதத்தில் இருந்தது. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ன்ற த்ரூ ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் ஃபேக்ட் தட் ஐ ரியலி லைக்ட். ஒரு கேமிங் செட்டப் மாதிரி இருந்தது படம். ஒரு செக் பாயிண்ட்டில் ஒரு வில்லன் அவனை அப்படியே ஓவர்டேக் பண்ணி கடைசியில் இந்த வாரமலர்லாம் ஒரு கேம் போடுவாங்க தெரியுமா, ப்ளீஸ் ஹெல்ப் த ரேட் ரீச் த சீஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருந்தது, விச் ஐ ரியலி லைக்ட். அண்ட் தி ஓவரால் மோட்டிவ் ஆஃப் த ஃபில்ம் ஆல்சோ வாண்டிங் டு மீட் த டாட்டர், அந்த ஃபேக்டரும் எனக்கு ஹெவியாக ஒர்க் ஆச்சு. அவர் ஈவெண்ட்டை உட்காந்து தன்னோட ஒய்ஃபு பிளாட்ஃபார்ம் அது ஒரு பக்கம் ஓகே தான், அவர் நல்ல ஒரு சிங்கிள் அழகான ஒரு ஷாட். அது எனக்கு எங்கே ஒர்க் ஆச்சுன்னா, நிறைய ரொம்ப சொல்லாமல் கலாய்ச்ச மாதிரி நிறைய விஷயங்கள். மரியான் ஜார்ஜுக்கு ஹீரோ மாதிரி ஒரு டிகோ ஷாட்டு, லுங்கி போட்ட அவன் கையில் பசூக்கா, நரேன் வந்து காரியம் சாதிச்சுக்கிற ஒரு போலீஸு, இதெல்லாம் போதையில் படுத்து கிடக்கிற போலீஸு, இந்த லாரி ஓட்டுற என்டையர் சீன் அண்ட் த கைண்ட் ஆஃப் லைவ்லினஸ் த தீனா brought in, அது எல்லாமே ஒர்க்ட் ரியலி வெல் ஃபார் மீ. பட் யா, இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், ஓகே நல்லாயிருக்கு, டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியான செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்க போகுது அப்படின்றது இல்லை, இதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி ஒரு தாட். பட் ஒன்ஸ் ஆல் த ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங் ஃபில் இன் பிளேஸ் அண்ட் வென் ஹரிஷ் உத்தமன் காட் அந்த என்டையர் மேலே ஏறி தள்ளி எல்லாமே ஓகே. ஆக்ஷன் மூலமாக கதை சொன்னதுன்றது எனக்கு ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்ததுனால ஐ திங்க் த ஃபிலிம் ஒர்க் ரியலி வெல் ஃபார் மீ. அண்ட் கடைசியில் வந்து பொண்ணை பார்த்துட்டு கார்த்தி சார் நரேனை பார்த்து என்ன சார் பேசுறதுன்னு கேட்பார். அந்த எமோஷன் பெருசாக ஒர்க் ஆச்சு. அதர் தென் ஆல் த க்ரைங் அண்ட் ஹக்கிங் அண்ட் டாக்கிங், தட் ஒன் டயலாக் மேட் ஆல் த டிஃபரன்ஸ் ஃபார் மீ. எனக்கு என்னென்னா, இப்போது போத் ஆஃப் தெம் ஹவ் ஃபேஸ்ட் என்கவுண்டர் டெத் டுகெதர். ஸோ படத்தில் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால டயலாகில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒரு படி காப் மூவி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டராக மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். பட் எனக்கு அந்த ஆக்ஷன் மையமாக வச்சுக்கிட்டு கதை சொல்லணுன்றதில் இவங்க ட்ராவல் பண்ணதுனால கேரக்டர்ஸ்க்கு யாருக்கு கொடுக்க முடியாதது. ஏன்னா இட்ஸ் மோர் லைக் ஐ ஃபெல்ட் த ஃபிலிம் டு பி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதனால தான் நம்ம ரிவ்யூவில் சொல்லும் போது கூட more to do with the theatre experience factor rather than characters breathing across the film and the whole aspect of movie watching becoming immersive. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் கார்த்தி சார் டில்லி அப்படிங்கிற கேரக்டர் ஹோல்ட் பண்ண அந்த விதம், அதை பற்றி கொஞ்சம் சார். No, I thought it was very, like I said, அவர் வந்து இந்த கொஞ்சம் முரட்டுத்தமான கேரக்டர்ஸ்லாம் அவர் வந்து வெளியில் வந்து ஏதோ ரொம்ப suave gentlemanly-ஆ, like he looks like a very urban character, பட் அவர் ஸ்க்ரீனில் வந்து பக்காவா சூட் ஆகுதுல அவருக்கு, like really suits him. And அவர் வந்து that scene where he walks around the swimming pool and you know eats that biryani, அந்த மாதிரிலாம் நிறைய சீன் இருக்குல்ல, that I really wish if you are going like that, அந்த மாதிரி ஒரு let's have more scenes like that, you know, which show his mass kind of thing even more. But I think he was really really good. அவர் வந்து I mean, I think his performance in Dhiran was absolutely fantastic. And one of my favorite after Parithiviran, Dhiran is the big performance for me that really thing. But this was also like good, and the character sketch kulla he did really wonderful. See, Karthi sir வந்து ஒரு பச்சை தமிழன் ஸ்க்ரீனில் பச்சை தமிழனா காட்ட முடியாது. ஒரு ஃபார்மர் ஆங்கிள், இந்த மாதிரி அவர் பாடி டைப்புக்குன்னு அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, ஷோல்டரு, அவர் ஓவராலாகவே இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தப்பறம் யூ வில் ஸ்டில் நோ கரெக்டான ரோல் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி சொன்ன இந்த ரக்கெட்டாக ராவா. இப்போ டில்லி என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த 10 வருஷம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு இறங்கி வந்து பொங்குன்னு அடிக்கும்போது, அண்ட் அவங்க குடும்பத்துக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. சூர்யா சார், கார்த்தி சார்லாம் எப்படின்னா, அவங்க திடீர்னு அந்த ரோலை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதோட ஆர்க் என்ன, அதோட லுக் என்ன, அதோட டெம்பர்மெண்ட் என்ன, மூட் என்னன்னு பக்காவாக அந்த ஸ்கின்னுக்குள்ளே போயிடுவாங்க. அது வந்து சூர்யா சார், கார்த்தி சார் 2 பேராலையுமே ரொம்ப அழகாக பண்ண முடியும். பையா டயத்தில், நான் நல்ல டயத்துலலாம் கொஞ்சம் அப்படி லைட்டாக வேறு மாதிரி போயிடுவார். பிஹேவியராகவே ஆளாகவே மாறிடுவாங்க. ஸோ இப்போ டில்லி எடுத்துக்கிட்டோன்னா அந்த அகெயின் அந்த உள்ள ஒரு பட்டாப்பட்டி டவுசரு, வெளியில் ஒரு வேட்டி, ஒரு சட்டை, பாக்கெட் கிழிஞ்சு, கையில் விலங்கோடையே ஃபுல் படம்.
ஸோ அண்ட் இவ்வளோ பேர் அவர் அடிக்கணும், அவருக்கு லாரி ஓட்ட தெரியணும், அவருக்கு ஒரு பயங்கரமான தேக்கி வச்ச வலி கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை எல்லாத்தையுமே பயங்கரமாக கேரி பண்ணார். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்தில், இவ்வளோ நேரமாக சண்டை போடுற வேட்டி கலரவே இல்லையேன்னா கிட்டுக்கிட்டுன்னு ஒரு ஆட்டுவார் இருப்பார். தட் பர்டிகுலர் சீன் ஒர்க் டன். அந்த 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 ஃபைட் வந்து அந்த பிளாக்கே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே போகும். இஜாஸை வந்து குத்துனதுக்கப்புறம் அந்த லாரி வாசலில் தட் என்டையர் சீக்வன்ஸ் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். நான் ஒரு வாட்டி கல்லால் அடி வாங்கும் போது எனக்கு வலிச்சுது. ஆனால் அவனை சாதாரணமாக குத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையை மடக்கி பொங்குன்னு ஒரு விடு. ஸோ தட் மேபி எனக்கு அது ஒரு ஆக்ஷன் பிளாக்காக பார்த்ததுனால ஐ திங்க் ஐ லைக் இட். ஒவ்வொரு ஐட்டக்காரங்களையும் கூப்பிடுவார்ல, நரேன் ஒரு லாரி வெளியாக சுடும் போது ஒரு பிடிச்சிப்பார். அந்த ஒரு போலீஸ் சைலண்ட்டாக இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி பிடிச்சி அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ண மாட்டார் அவர். இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபாலோ அப் இல்லை. அது ஐ ஃபெல்ட். But I think, like I said, you know, when you have Karthi in a film and when you have Lokesh Kanakraj, I think my expectations were like I wanted more from it. அந்த மாதிரி. அண்ட் டில்லியோட பேக் ஸ்டோரி வந்து இந்த படத்தில் சொல்லலை. பட் கைதி பார்த்த வரைக்கும் டில்லி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கண்டிப்பாக இப்போ அதுக்கான லீட் கொடுத்துருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு காப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அடைக்கலத்துக்கும் ஒரு கியூ ஒன்று வச்சுருந்தாங்க அங்கே. அவன் யாருன்னு, டில்லி யாருன்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று போகும்ல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ அ பாசிபிலிட்டி ஆஃப் ஹிம் பீயிங் பார்ட்னர்ட் வித் ஹிம் இன் த ரீசன்ட் பாஸ்ட். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். சச் அ நைஸ் இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் போத் தி ஃபிலிம்ஸ். ஸோ அடுத்த படத்தில் சந்திப்போம், மீண்டும் படங்களில் சந்திப்போம். இப்போ நீங்களும் ஹவுஸ் ஓனர் ஆகலாம். மேலும் அறிய urbanrise.in வெப்சைட்டை பார்க்கவும்.